அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிற பார்த்திங்கன்னா வாரந்தோறும் திங்கட்கிழமை திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கிற ஆட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே விதவிதமாக ரகரகமாக ஆட்டுக்குட்டிகள் மற்றும் மேய்ச்சல் தரத்தில் ஆடு, அது போக பார்த்திங்கன்னா கிடா வெட்டுக்கு தகுந்த மாதிரி பெரிய பெரிய ஆடுகள் வரத்து நிறையாவே இருக்கும். அது போக குட்டி ஆடுகள் ஆடும் குட்டியும் விலைக்கு விற்பனைக்கு வரும். இந்த சந்தை பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கிற சந்தை. வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில் 5 மணி அளவில் ஆரம்பித்து 10 மணி மட்டும் சந்தை நடைபெறும். எடுத்தோன்னே பார்த்தோம்னா போயர்லேயே அருமையான ஆடு ஒன்று வச்சுருந்தாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா விலை சொல்லிட்டு இருந்தாங்க. கறியே பார்த்திங்கன்னா ஒரு 80 கிலோவுக்கு மேலே உழுவுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஆடு 45 ரூபா ரேஞ்சு மட்டும் சந்தையில் விலை போகுதுன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் விற்பனை பண்ணல, அதனால் கைவசம் ஒன்று இருக்குன்னு இருக்காங்க. இந்த ஆட்டோட விலை 50 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க. பல் சேர்ந்த ஆடு தான். அதே மாதிரி அடுத்து பார்க்குறதுக்கு நல்லா ஹைட்டு வெயிட்டுமாக ஜமுனாபாரி கிராஸ் ப்ரீடு ஒன்று வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துடலாம். இந்த போயர் கடாய் நிறைய அப்பப்போ விற்பனைக்கு வரும். வந்த ஸ்பாட்லேயே வாங்கி கட்டிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி சந்தை மந்தமாக போகிறங்க காரணத்தினால யாரும் வாங்கி கட்டலை, அதனால் பார்த்துட்டே இருந்தது. அதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள், பையன் நின்றுருக்கிறது அந்த நேரத்தை சொல்லி பார்த்துடலாம். இந்த ஆடு ஜமுனாபாரி கிராஸ் ஆடு. இது ஒரு 50 கிலோ கறியடையே உழுவுங்கனாங்க. இது ஒரு 50 ரூபா ரேஞ்சு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஆடு விற்பனைக்கு தான் வந்திருக்கு. இந்த ஆட்டை பற்றின டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பரு நம்ம வீடியோ பதிவில் கொடுத்துடலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய ரகரகமான ஆடுகள் வேணால் நம்ம குன்னத்தூர் சந்தைக்கு வந்தால் பார்க்கலாம். வாங்க அப்படியே பதிவுக்கு போவோம். உள்ள வந்தோம்னா வணக்கம், நல்லா இருக்கீங்க. அப்படியே உள்ள வந்தோம்னா சேர போட்டு உட்காந்துட்டீங்க. வியாபாரம் அந்த அளவுக்கு சூடா அங்கேயே பிடிச்சிருக்கலாமா? சரி, ஓகே ஓகே. பிடிக்கல சும்மா காமிச்சிட்டு போறதா. ஒரு ஆடு கொண்டு வந்திருக்கீங்க, அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம். இன்னைக்கு எதுவுமே ஒர்த்து இல்ல. ஏன் ஆடு எதுவும் கொண்டாடலையா? சரி, உள்ள போயிட்டோம். வீடியோல பேசு. பூரா செம்பரி குட்டியா எடுத்துட்டு வந்திருக்கிற. என்ன ரேட் வருது? எல்லாமே 10 ரூபா 5 ரூபா தானே? எல்லாமே சேர்த்தியா ஒவ்வொன்னா? அவனையும் சேர்த்தி 5000 ரூபா கொடுத்தா அவனையும் கூட்டிட்டு போயிடலாம். என்னையும் கூட்டிட்டு போயிடலாம். எங்க இருந்து வரீங்க? நாங்க சத்தியில இருந்து வரோம். எடுத்துட்டு வந்த எத்தனை உருப்படி எடுத்துட்டு வந்த? நாங்க இன்னைக்கு 20 உருப்படி எடுத்து வந்தோம். விற்பனை எல்லாம் பரவாயில்ல. இதெல்லாம் 10 5 ரூபா வருது. 10 ரூபாயும் முக்குது, 5 ரூபாயும் முக்குது. வளப்புக்கும் முக்குது, அறுப்புக்கும் முக்குது. அதுவும் அந்த பையனை கேளுங்க. அந்த பையனை கேக்குறதா? ஏன் நீ பேச மாட்டியா? இல்லையா, அந்த பையன் நம்மளதான் இல்ல. அந்த பையன் ஒரு வீடியோ ஓடும். எல்லாம் ஒண்ணுதான். ஆமா, சரி. இந்த மாதிரி குட்டி வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க? நான் வச்சிருக்கிறேங்க. எனி டைம் எப்பவுமே குட்டி இருந்துட்டே இருக்கும். நம்பர் சொல்லுங்க. நம்பருங்களா? 79 04 01 09 30. அதான் அந்த பையன் போய் கேட்டு. அதான் தம்பி. அவன் என்ன பண்றதுங்க? ஐட்டா அவனை தம்பி, நாடெல்லாம் என்ன ரேட் வர? வெக்கமா இருக்குடா, போகடா அப்படிங்கிறியா? உனக்கு வீடியோல காமிச்சு வச்சு பேசிதான் ஆகணும். பேசுறேன் மாட்டி பேச இங்க பாரு, திருப்பி எந்த ஒரு என்ன சொல்லு. சொல்லு சொல்லு. சிக்கசம்பாளையம். பேரு திங்கேசம்.
சரி, இன்னைக்கு எத்தனை ஆடு கொண்டாந்து? இன்னைக்கா 10 ஆடு. 10 ஆடு. எத்தனை கைவசம் வச்சிருக்க? 3. 3 தான் இருக்கு. 4 ஆடு 5 இருக்கு. ஏய் நீ பலிக்கால போகாத காரணமே இது. சரி, இதெல்லாம் என்ன ரேட் வருது? 10. 10. வெறும் 10 எல்லாமே சேர்ந்தா? ஒவ்வொரு 10,000. ஒவ்வொரு ஆடு 10,000. இந்த மாதிரி ஆடு வேணும் உங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாமா? எல்லா ஆடும் சேர்ந்து ஒட்டுக்கா கொடுத்துருவீங்க ஒரு விலைக்கு? எல்லா ஆடும் ஒட்டுக்கா கேட்டா என்ன விலைக்கு கொடுப்ப? 20,000 கொடுத்துருவோம். 8,000. 10,000க்கு எல்லா ஆடும் கொடுத்துருவேன். எல்லா ஆடுமே எல்லா ஆடையுமே கொடுத்துருவோம். 10,000 ரூபாய்க்கு. ஓட்டுக்கெல்லாம் போக துண்டு போட்டுதான் போகணும். இந்த ஆடுகள் என்ன தம்பியை கான்டெக்ட் பண்ணிக்கலாமா? அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு எத்தனை ஆடு கொண்டு வந்திருக்கீங்க? ஒரு 5-6 கொண்டு வந்தாலும் விற்பனை இல்லையா? ஆமா. சரி, okay. இதெல்லாம் என்ன ரேட்ல வருது? இது 40 ரூபா வருது. காய் அடிக்காத காயா? காய் அடிச்ச கடாய். காய் அடிச்ச கடா. 40 ரூபாய் ரேட் இருக்கு. பல்லு? பல்லு பார்த்தா புது காய் 6 பல்லு. எத்தனை கிலோ கறி கொடுக்குறீங்க? 60 கிலோ வரும். 60 கிலோ கறி கொடுக்குறீங்க. என்ன ரேட் சொல்றீங்க? 45 ரூபா சொல்றோம். 45 சொல்றீங்க. என்ன ரேட் கொடுக்குறீங்க? 40-42 ரூபா கூட கொடுத்துருவோம். ஆளை காணுமே. 40,000 ஃபைனல் பண்ணிட்டாங்க. முடிச்சிடலாம். முடிச்சிடலாம். ஐயாவோட ரேட் மாதிரி முடிச்சிடலாம். சந்தையே ஆச்சு. பக்கமா ஆச்சு. அந்த கருப்பாடு கருப்பாடு பார்த்து சொல்லுண்ணா. கருப்பாடு 25,000 ரூபாய் ஆகுது. 18-17 கேக்குறாங்க. 20,000 கொடுத்துலான்னு வச்சுக்கிறோம். கறி எத்தனை கொடுக்குறீங்க? கறி வரி 25-30 கிலோ போகும்போது இருக்கு. ஆமா ஆடுகள் என்ன உங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாமா? ஆமா. சந்தைக்கு வந்து கை வைக்கிறாரு. இவரு நம்பமே போகியான ஆளு. நம்பர் 9994318162 அடிச்சிருச்சுவாரு. உள்ள பார்த்தோம்னா பெரிய பெரிய ஆடுகள் வரப்பு வர அளவுக்கு இருக்கு. இங்க ஒரு காய் அடிக்காத மோளக்கடா பார்க்க சப்புட்டு இருக்கு. யார் உங்களா? ஆட்டுக்காரருக்கான வேலையே இதெல்லாம் என்ன ரேட் வரும்? 10 ரூபாய்க்கு தான் போகுமா? 10 ரூபாய்க்கு தான் போகிறீங்க. சரி, okay. அப்ப அந்த பெரிய கடை அதுவும் 10 ரூபாய்க்கு தான் போகுமா? சரி, இல்ல பேசுற கட்சி இல்ல. எது எடுத்தாலும் 10 ரூபா. நல்லா இருக்கே கேக்குறதுக்கு. இது வாங்கிருக்கீங்களா? வாங்கிட்டு போயிட்டாங்க. செம்பரி ஒன்று பிளஸ் மோளக்கடாய் ஒன்று வாங்கி கட்டி இருக்காங்க. ரெண்டுமே ஜம்முட்டு இருக்கு. வாங்கி கட்டிட்டு போயிட்டாங்க. ஓகே, அப்படியே நம்ம முதல்ல கிளம்பிடலாம். இந்த வாரம் வந்து விற்பனை சூடா இல்ல, அதனால அப்படியே மந்தமா போயிட்டு இருக்கு. பேசுறதுன்னு சொல்லி யாரும் இல்ல. எல்லாம் ஹைட்டான கடை வச்சிருக்காங்க. ஐயா, இது என்ன விலை வருங்க? 11. சின்ன கடாய். பெரிய கடாய் நினைச்சேன். பெரிய கடாய் இல்ல. இருங்க, அப்படியே பேசிடுங்க. நீங்க வளர்த்து கொண்டாடுறீங்களா? ஆமா. ஐயா வந்து விவசாயி வளர்த்து கொண்டாடுறாரு. சின்ன கடாய் 11 ரூபா சொன்னீங்க. இந்த பெரிய கடாய் என்ன விலை வருங்க? ஒரு 25 ரூபா சொன்னாங்க. 25. ஆமா. காய் அடிக்காத கடாய்ங்களா? ஆய் அடிக்காது. காய் அடிக்காது. ஆமா. எத்தனை பல் தரத்துல இருக்குங்க? பல்லு இன்னும் பல்லே போடலைங்க. பல் போடல. பல்லு போடல. என்ன ரேட் போட்டு சந்தையில கேட்டிருக்காங்க? 20-22 கேக்குறாங்க. 22 போடுறீங்க. கேக்குறாங்க. இந்த மாதிரி பெரிய கடாய்கள் என்ன உங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாமா? நான் பண்ணிக்கலாம். எத்தனை உருப்படி வச்சிருக்கீங்க? அதை நான் வாங்குற அளவு தானுங்க. நான் வாங்கி கொண்டு விக்கிறதுங்க. சரி. சார் வாங்கி விற்கிற சரி. நம்பர் இருந்தா தரப்படுறீங்களா? சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம். சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம். ஆமாங்க. சரி, ஓகேங்க ஐயா. சேலம் கருப்புல சேர பெரிய கடை நல்லா கண்ணுக்குட்டி மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கு. யாருதுன்னு தெரியல. நல்லா ஹைட் வெயிட்டுமான கடை. மூஞ்சியா பாத்தீங்கன்னா 1.5 ஜானுக்கு மேல வர மாட்டிருக்கு. ரொம்ப அடிக்காது. இந்த மாதிரி பெரிய கடாய்கள் இருந்தாலும் நம்ம திருப்பூர் சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். இன்னைக்கு கடாய்கள் எல்லாமே தேக்கமாவே இருக்கு. அதிகமா இதெல்லாம் என்ன ரேட்ல வருது இந்த கடாயெல்லாம்? இன்னும் 29 ரூபா சொல்றேன். 2 சேர்ந்து 29 சொல்றீங்க. எத்தனை ரூபாய்க்கு கேக்குறாங்க? 24 ரூபாய் கேட்டு 25 ரூபாய் கேக்குறாங்க. 24, 25 கிட்ட கேக்குறாங்க. இன்னைக்கு எல்லாம் வியாபாரம் கொஞ்சம் மந்தமா தான் போக மாட்டேங்குது. ஆமா ஆமா.
சரி ஓகே. அப்படியே ஒரு ஆள் கடாயா தங்க இருக்கு. நல்லா பாக்குறீங்க, நல்லா ஜம்முன்னு இருக்கு கடை. என்ன ரேட்டுமா வருது கடை? அண்ணா 30 ரூபா சொல்றோம். 30 ரூபா சொல்றீங்க? ஆமா. எத்தனை பல்லு? பல்லு 4 பல்லு. 4 பல்லு கருத்து இருக்கு. ஆமாங்க. கொடியாட்டு கடையா? இல்லைங்க, நம்ம நாட்டு கடை. நாட்டு வெள்ளாட்டு கடையா? ஆமா. 14 சொல்றீங்க? 14. 30 ரூபா சொல்றேன். 30 ரூபா சொல்றீங்க? என்ன ரேட்டு போடுறாங்க சமையல? அண்ணா 27 ரூபாய்க்கு கேட்டாங்க, மறுபடியும் 29 ரூபாய்க்கு கேட்டாங்க. 29 ரூபா மட்டும் ஃபைனல் போதிட்டு இருக்காங்க. 29 ரூபாய்னு கொடுத்துருங்க. 27 கேட்டாங்க. 27 கேக்குறாங்க. ஆமாங்க. சரி ஓகே. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி கடைகள் எத்தனை கொண்டாந்தீங்க? ஒரு 7 கடை கொண்டு வந்தோம். ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. பரவாயில்ல. பெரிய பெரிய கடைகள் நம்மள கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாங்க. மொபைல் இல்லைங்க. மொபைல் இல்ல. நேரடியா வந்தா பாத்துக்கலாம். நேரடியா வந்து வாங்கிக்கலாம். நேரடியா சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம். சந்தைக்கே வாங்கிக்கலாம். வார பெரிய பெரிய கடைகள் எடுத்து வரீங்க. வருங்க. இது ஃபைனல் என்ன ரேட் கொடுப்பீங்க? அண்ணா இன்னொரு 28 இல்ல 29 வந்தா கொடுத்துருங்க. 29 வந்தா கொடுத்துடலாம். அது ரெண்டு உங்களுக்கு தானா? அந்த ரெண்டு நம்ம பையன் நம்ம பையனுக்கு தான். ஆமாங்க. ஜோடி கடை அது என்ன ரேட்டுமா? ஜோடி 45 ரூபா சொல்லிச்சு. 65. அவங்க கடை அவங்க வேலை சொல்றாங்க. அது ஆக்டலுக்கு. ஆனா ஒரே ஆட்டு முறை ஊட்டில. ஒரு 5 நிமிஷம் புல்லு புல்லு. 5 நிமிஷம் வெயிட் ஒரு கரியடா. நான் 270 இருக்குண்ணா. 270 வரும். பல்லு போடல. பல் போடல. இன்னும் பல்லு போடல. இந்த மாதிரி கடைகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? நான் சந்தை வந்தா வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். சரி ஓகே. ஃபோன் நம்பர் கொடுத்தா கூப்பிட்டு 50 ரூபா தான் கொடுத்துருவோம். 50 ரூபா வந்தா கொடுத்துடலாம். சரி. உள்ள பார்த்தோம்னா செம்பரி. எல்லாமே அப்படி தேக்கமா இருக்குது. பெரிய பெரிய கடாய் அப்படி கட்டி வச்சிருக்காங்க. அப்படியே ஐயா கிட்டே போயிடலாம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வந்து சந்தை நிலவரம் சந்தை நிலவரம் கொஞ்சம் சுமாராதான் ஓடுதுங்க. ஒண்ணு அப்படியே எல்லாமே தேக்கமா தேக்கமா இருக்குதுங்க. ஆட்டுக்கு வாங்கின பணத்துல ஆட்டுக்கு 1000 2000 தள்ளிங்க. தள்ளி கேக்குறாங்க. வாங்கி வாங்கினாதான் சூடாகும். சரி. ஒன்னாம் தேதி என்ன ரேட் வரைக்கும் இந்த மாதிரி கடாயில கண்ணி? இதெல்லாம் 240 ரூபா ஆகும். ரெண்டு சேர்த்து 40 ரூபா சொல்றீங்க. 20 ரூபா மட்டும் கேக்குறாங்க. கேக்குறாங்க. நான் 45 40 ரூபாய்க்கு கேக்குறேன். 40 ரூபாய்க்கு தான் கேட்டிருக்காங்க. ஆமா. இந்த மாதிரி பெரிய பெரிய கடாய்கள் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த கடாய்கள் அவரு விளம்பரம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நம்பர் போறது போட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் பாத்துட்டு கூப்பிடுற ஆளுக்கு கூப்பிட்டு இல்லைங்க. இந்த இன்னைக்கு கடை என்ன ரேட் வருங்க? 25. இந்த மாதிரி வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்கிக்கலாம். இதே நம்பர் போடு. தம்பி வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? முப்பையில எப்படி போகுது? ஒரு 30 கடை கொண்டாந்தோம். ஒரு 20 கடை வித்துட்டோம். ஒரு 10 கடை விக்குது. 10 கடாய் தான் இருக்கு. பெரிய தரத்துல இருக்கிற கடாயா இருக்கா? எல்லாமே பெரிய தரம் தான். சேலம் கருப்பு. சேலம் கருப்பு எல்லாம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ஆமாங்க. ஜமுனாபுரி சேர்ந்து. ஜமுனாபுரி சேர்ந்தது. ஐயா கொஞ்சம் அங்கல போய் எடுத்துக்கலாம். நல்ல பெரிய சைஸ் கடை. தாடி கடி எல்லாம் ஜம்முன்னு இருக்கு. இது எத்தனை கிலோ கறி எடை உங்களுக்கு? கறி 55 கிலோக்கு மேல வரும். 55 கிலோக்கு மேல வரும். காய் அடிச்சதா அடிக்காதா? நான் அடிக்கல. என்ன ரேட் மட்டும் போதுறாங்க? அது 42 ரூபாய் வரைக்கும் கேக்குறேன். 42க்கு தான் கேக்குறாங்க. சரி சரி. என்ன ரேட் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கு? 50 ரூபாய்க்கு மேல வந்தா கொடுத்துலாம்ங்கறோம். அப்படியே. ஓகே. அப்ப அந்த கடாய் நீங்க கையில பிடிச்சிட்டு இருக்கீங்க. இது 32 ரூபாய் சொல்லுது. 32. கறி எத்தனை கிலோ? இது கறி 25 கிலோக்கு மேல வரும். 25 கிலோக்கு மேல வரும். என்ன வேலை சொல்றீங்க? 32 ரூபாய் சொன்னோம். 23 24 கேக்குறாங்க. 23 24 தான் போடுறீங்க. இந்த மாதிரி கடாய்கள் பெரிய பெரிய கடாய்கள் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். அப்படியே உங்க நம்பரு? இதே நம்பர் தான். இதே நம்பர் தான். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு சந்தைக்கே நேர்ல போய் பார்த்து வாங்கிக்கலாம். எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? எல்லா சந்தைக்குமே போவோம். 8 நாளுமே சந்தைக்கு. 8 நாளுமே சந்தை தான். சரி ஓகே. தண்ணியாட்டு குட்டி. தூத்துக்குடி குட்டி. அப்படியே பேசிடுங்க.
ஏங்க அதான் இருங்க ஏங்க அங்க வாங்க ஏனுங்க இங்க வாங்க நீங்க அக்கா அண்ணன் கூப்பிடுறாங்க. இது எல்லாமே கடையா இல்ல இப்ப மூணு ஒரே இதுல போடுறீங்களா? சரி என்ன ரேட்டுக்கா வரும்? 8 ரூபா சொன்னங்க. ஒண்ணு 8 ரூபா ரேட் சொல்றீங்க. எத்தனை நாளான குட்டிங்க? என்ன ஒரு 5 மாசம் குட்டிங்க. 5 மாசம் குட்டி. எல்லாமே தூத்துக்குடி குட்டி தான். ஆமாங்க தூத்துக்குடி குட்டிங்க. இதுல கன்னியாடு குட்டி கொண்டாந்துருக்கீங்க. இதாங்க ஒரிஜினல் கன்னியாடு குட்டி. இதே வந்து விருதுநகர் குட்டிங்களா? ஆமாங்க விருதுநகர். அங்கிருந்து டைரக்டா வாங்கிட்டு வரணும். ஆமாங்க எட்டையவரம் சந்தைக்கு போவாங்க. பொட்டு குட்டி சேல்ஸுங்க. கன்னி குட்டிங்க எல்லாம் வாங்கிட்டு வருவோம். ஆமாங்க. இது மூணுமே ஒட்டுக்கா வாங்குற மாதிரி இருந்தா என்ன ரேட் சொல்றீங்க? ஒண்ணு 3 ஒட்டுக்கா வாங்குற மாதிரி இருந்தா பாருங்க ஒண்ணு 8 ரூபா சொன்னங்க. அப்புறம் 3 கணக்கு போட்டு பாருங்க எவ்வளவு இருக்கு. ஆமாங்க 20 ரூபாய்னாங்களா? 22னா 21னா 21னா கொடுத்துருவோம். 3 பிறவை குட்டி கொடுத்துட்டேங்க. முடிஞ்சது இல்லைங்க அந்த போட்டோ எங்களுக்கு இல்லைங்க. சரி ஓகே. இந்த மாதிரி குட்டிகள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? கான்டாக்ட் பண்ணலாங்க. நம்பர் சொல்ல முடியுமா? நம்பர் சொல்லுங்க. நம்பர் சொல்லிருங்க. 96 26 33 62 68. நம்பர் கான்டாக்ட் பண்ணா என்ன போட்டு கண்டிப்பா குட்டி வாங்கிக்கலாங்க. கொடியாடு குட்டி ஒரிஜினல் கொடியாடு குட்டி வாங்கிக்கலாங்க. ஆடு வாங்கிக்கலாங்க. எது வேணாலும் கன்னியாடு கான்டாக்ட் குட்டி பண்ணாங்கன்னா வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். நீங்க எங்க இருந்து வரீங்கண்ணா? நாங்க கொடுமுடி. கொடுமுடி. அங்க ஸ்டாக் பண்ணாத அறிக்கிறீங்களா? கண்டிப்பா ஸ்டாக் இருக்கு. இல்ல இங்க சந்தைக்கு வந்தா தான் வாங்குவீங்க? இல்ல நீங்க வாரம் சந்தைக்கு போறங்க. எந்தெந்த சந்தைக்கு போறீங்க? நாங்க நேரா அங்க எட்டையவரம் தான் மெயின். அதான் மெயின். ஆமாங்க. எட்டையவரம் விட்டு குணத்தூர். சரி ஓகே. சரி அப்படியே உள்ள பால் குட்டிகள் விற்கிற இடத்துக்கு மட்டும் இன்னைக்கு வந்து பால் குட்டிகள் எப்படி இருக்குன்னு தெரியல. பால் குட்டி ஆடு குட்டி எல்லாமே இருக்கிற இடத்துக்கு வந்துருக்குறோம். அப்படியே உள்ள போனோம்னா நாலு குட்டியா நம்மால என்ன பண்றாருன்னு தெரியல. 2 குட்டியோட ஒரு ஆடு. ஒரு பையன் ஒரு புள்ள. போன் நம்பர் எடுத்துக்கலாம். ஒரு பையன் ஒரு உள்ளி குட்டி போட்டு 3 நாள் ஆச்சுண்ணா. 3 நாள் தான் ஆகுது. ஆமா என்ன ரேட்னா வருது? ஆனா 20 ரூபா சொன்னேன். 5 16 17 இப்படி ஆட்டை பொறுத்து கேக்குறாங்க. 18 கேக்குறாங்க. மடி எல்லாம் பல்கா இருக்குது. இருக்குதா ஜம்முன்னு இருக்கணும். மாட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு மடி. ஆமா மடிச்சிட்டு நல்லா இருக்கணும். இது பால் எத்தனை கொடுக்குங்க? என்னங்க பால் எத்தனை லிட்டர் கொடுக்கு? பாலெல்லாம் ஒரு மணிக்கு பேசலாம். ஆடு மணிக்கு பேசலாமா? அது குட்டி ஓடுறாரு நம்ம எதுக்கு பேசுறோம்? ஏன்னா அதனாலதான் கேக்குறேன். இல்ல பாட்டு பால் தனியா கறந்து வித்து கூட காசு பாக்கலாம். விக்கிறாங்க ஆற வித்துட்டு போறாங்க. குட்டி 3 நாள் இருக்குது. சரி சரி 2 தம்பி நம்பி கொண்டு போ நல்லா இருக்கும் தான் பாருங்க. நீங்க அனுப்பிச்சு கேளுங்கண்ணே. 20 வேணா 19 கொடுங்கண்ணே. எவ்வளவு கொண்டாரு? பையனோட பேசுறாரு. 16க்கு கேக்குறாரு. சரி ஓகே. இந்த மாதிரி இன்னைக்கு எத்தனை நான் பார்த்தானே வாங்குறேன். உங்களுக்கு தெரியாதா? நான் பார்த்து வாங்கினாதான் உங்களுக்கு ஆடு கொடுக்க முடியும். நல்லா இருக்கணும் பல்லு. ஏன்னா பல்லையே மறிக்க முடியாது பாத்துக்கலாம். நிறைய கேளுங்க. ஆனா வந்து உள்ள வந்துட்டான். என்னங்கண்ணா இன்னைக்கு எத்தனை குட்டி கொண்டாந்தீங்க? 4-5 ஆடு கொண்டாந்துங்கண்ணா. ஒரு ஆடு குட்டி அந்த ஆடு 2 குட்டியோட கொடுத்தேன். அது கொடுத்தாச்சு. ஆமா 2 குட்டி வந்து பையன் ஒண்ணு உள்ள ஒண்ணு. அது 2 சனையாடுங்க. இது 2மே சனதானுங்களா? ஐயா இதெல்லாம் என்ன விலை வருது? 2 ஜனைங்க. ஆடு 2 பல்லு. 2 பல்லு. ஆமா அது 6 பல்லுங்க. 2 ஜனத்தை 6 பல்லு ஒண்ணு. 2 35 ரூபா சொல்லிச்சேன்னா. 35. 2 சேர்ந்தா ஒன்னா தெளிவா இருக்கும். மடிச்சதை பார்த்து கொண்டு போங்க. குட்டி மடி இருந்தா தான் பால் இருக்கு. நீங்க இன்னொரு வேலை கேளுங்க கொண்டு போங்க. அதை கேட்கன்னு பார்ட்டி செட் ஆகல. 10 முறை கொண்டு சொன்னேன். ஏன்னா அனுப்பிச்சு கடை தான் தரல. 16 ஆடு கிடைக்குமா? சரி ஓகே. இந்த மாதிரி ஆடு பண்ணிக்கலாமா? நம்பர் சொல்லிருங்க. 90 95 27 40 45ங்க. பெருந்தர திருவாகடமலைங்க சின்னிச்சாமிங்க. சின்னிச்சாமி. சரி ஓகேண்ணா. அப்படியே உள்ள பார்த்தோம்னா 4 குட்டி வர்க்க ஆடு கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 4 குட்டி பிளஸ் வீடியோ எடுத்துக்கலாங்களா? அப்படியா? சரி சரி. இது வேறயா? அண்ணா வணக்கம். உங்களை வேண்டாமா காமிக்கல? சரி ஓகே. அண்ணா வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க சிவரி பக்கத்துல கன்சாமி வளையம்.
சரி ஓகே. இன்னைக்கு வந்து இது என்ன 4 குட்டி ஒரு காடுங்களா? ஆனா இல்ல, இந்த ஆட்டுக்கு 2 குட்டி, ஆ. இந்த சோஜத்து இதுக்கு 2 குட்டி, சரி. இதுக்கு வந்து 2 குட்டி. எல்லாம் 2 குட்டியோட இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சோர்ஜ் இது பாத்துறலாம். இது வந்து என்ன ரேட் வருதுங்க? எத்தனை குட்டியோட இருக்கு? ஆனா இது வந்து 27,000 சொல்லணும். 27. ஆமா, சோர்ஜத்து 2 கிடா குட்டியோட இருக்கு. 2 கடா குட்டி. இந்த வெள்ளை குட்டி 2ங்களா? ஆமா ஆமாங்க. சரி ஓகே. இந்த ஆட்டுக்கு இந்த 2 குட்டிங்களா? இந்த ஆட்டுக்கு இந்த 2 குட்டி, இந்த ரெண்டும் பிறவைங்க. 2 பிறவை குட்டி இந்த ஆட்டுக்கு. ஆமா. இந்த 2 குட்டியுமே பிறவை குட்டி. இது என்ன ரேட்னா வருது ஜோடியா? இது 13 சொன்னாங்கடா. 13. ஆமா. சரி ஓகே. அப்படியே இந்த ஆடுனா இது வந்து பல்லு 6 பல்லுங்க. 6 பல்லு மோளையாடு. மூளையாடு. இது வந்து கிடாய் 2 குட்டிங்க. இந்த கண்ணில சேர்றதுங்களா? ஆமா ஆமா. கடா குடுங்குடுக்கு படுத்துட்டு போகுது பாவம். இந்த 2 குட்டிங்க. குட்டிக்கு எத்தனை நாள் இருக்குங்க? ஆனா குட்டி ஒரு மாசம் குட்டி இருக்குங்க. 1 மாசம் குட்டி தான் இருக்கு. ஆமா. சரி ஓகே. இதெல்லாமே வந்து தேவைப்படுறவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணுங்களா. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. ஆடு குட்டிகள் வேணும்னா. அண்ணா 944 37 17 007. 007. சரி ஓகே. உங்க பேரு? பேர் குப்புசாமி. குப்புசாமி. சரி ஓகே, ரொம்ப நன்றி. அப்படியே உள்ள பார்த்தோம்னா ஆடுகள் குட்டிகளோட நிறைய வந்திருக்கு. பேசுறதுக்கு ஆளு அதிகமா இருக்கு. 2 குட்டியோட விற்பனைக்கு வந்திருக்கிறது. இது 2 குட்டியோட தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது போக சினை ஆடுகள். வீடியோ எடுத்துக்கலாமா? வேண்டாம், ரொம்ப வெக்கப்படுவார் இருக்குது, வேண்டான்ட்டாரு. அதனால அப்படியே நம்ம அந்தல போயிடலாம். அந்தல இருக்கிறது இல்லை, பெரிய பெரிய ஆடுகள் புறமே விற்பனை முடிஞ்சிருச்சு. அப்படியே பதிவு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். செம்பரி கேட்டு பார்ப்போமா? இதெல்லாம் ஜோடி என்ன ரேட்னா வரும்? 5 ரூபா 16. 5 ரூபா 16 ரூபா ரேஞ்சுக்கு போகுது இந்த வாரம். இதெல்லாம் ஒரு 4 மாசம் குட்டி இருக்குங்களா? 5 மாசமான குட்டி 5 ரூபா 16 ரூபா ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. பேசுனா அனுசரிச்சு தருவாங்க. அப்படியே இந்த பார்த்தோம்னா செம்பரிகளும் வரத்து கம்மியா தான் இருக்கு. ஓகே, பதிவீடோட முடிச்சிடலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய ஆடுகள் கிடாய்கள் என்ன நம்ம பதிவீடோட முடிச்சிருவோம்.